Hi. நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 2.5ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதே எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இன்இக்வாலிட்டிஸ் ரிலேட்டடாக நம்ம படித்த கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ப்ராப்பர்ட்டிஸ், தட் இஸ் the modulus of z1 plus z2 is always less than or equal to modulus of z1 plus modulus of z2. அடுத்து modulus of z1 minus z2 is greater than or equal to modulus of, okay, double modulus of z1 minus z2, that is difference of two complex numbers. The modulus of difference of two complex numbers is always greater than or equal to difference of their moduli. Difference of their moduli நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே மேபி நமக்கு z2 பெருசாக இருந்ததுன்னா, கிரேட்டராக இருந்தால் z1 மைனஸ் z2 போடும்போது நமக்கு நெகட்டிவாக இருக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ இங்கே நமக்கு கிரேட்டர் தானாக இருக்க சான்சஸ் கிடையாது. அதனால் நமக்கு டபுள் மாடுலஸ், அதான் வந்து the modulus of difference of two complex numbers always greater than or equal to difference of their moduli. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஆல்ரெடி இந்த முன்னாடி வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ புதுசாக இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. மாடுலஸ் ஆஃப் z1 plus z2, மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 lies between மாடுலஸ் ஆஃப் z1 minus z2 and மாடுலஸ் ஆஃப் z1 plus மாடுலஸ் ஆஃப் z2. That is மாடுலஸ் ஆஃப் z1 minus z2 is always less than or equal to மாடுலஸ் ஆஃப் z1 plus z2. Again always less than or equal to, that is மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 is less than or equal to மாடுலஸ் ஆஃப் z1 plus மாடுலஸ் ஆஃப் z2. சேம் அதே மாடலில் மாடுலஸ் ஆஃப் z1 plus z2க்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஷின், இஃப் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 3, ஷோ தட் 3 is less than or equal to modulus of z plus 6 minus 8i is less than or equal to 13, is less than or equal to 13. Okay, அப்படின்னா என்ன மீனிங்? மாடுலஸ் ஆஃப் z plus 6 minus 8i, 6 minus 8i அதனோட வேல்யூ 7க்கும் 13க்கு இடையில தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது லீஸ்ட் வேல்யூ இஸ் 7, the greatest value is 13. least value is 7, then the greatest value is 13 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே இந்த ரிசல்ட், வாட் இஸ் த ரிசல்ட்? மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 plus z2. மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 plus மாடுலஸ் ஆஃப் z2. மாடுலஸ் ஆஃப் z2. ஓகே, ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம இதை நம்ம எடுத்த அப்படி வருதுன்னா மாடுலஸ் ஆஃப், ஓகே, மாடுலஸ் ஆஃப் z plus 6 minus 8i, 6 minus 8i is less than or equal to modulus of z, modulus of z plus modulus of 6 minus 8i, 6 minus 8i. இப்போ நான் என்ன ரைட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன், அதாவது மாடுலஸ் ஆஃப் z1 plus z2, z1 plus z2, z1க்கு பதிலாக z ஆகும், z2க்கு பதிலாக மாடுலஸ் 6 minus 8i எடுத்திருக்கேன். இட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 plus மாடுலஸ் ஆஃப் z2, that is equal to modulus of z plus square root of 36 plus 64, 36 plus 64, which is equal to modulus of z plus root of 100, root of 100. ஓகே, இங்கே மாடுலஸ் ஆஃப் z க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ நமக்கு 3, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 plus 10, which is equal to 13. ஓகே, சரி, இதை ஃபர்ஸ்ட் ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கணும். again the second one, modulus of z1 plus 6 minus 8i, இது modulus of z1 plus z2 is greater than or equal to double modulus of, that is modulus of z minus modulus of 6 minus 8i, modulus of 6 minus 8i, that is modulus of z ஓட வேல்யூ நமக்கு 3 minus root of 36 plus 64, 34 plus 64, which is equal to 3 minus root of 100, modulus of 3 minus root of 100, that is equal to 3 minus 10, modulus of 3 minus 10, that is equal to modulus of minus 7, which is equal to 7. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இங்கே ஏன் மாடுலஸ் டபுள் மாடுலஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. சப்போஸ் இங்கே மாடுலஸ் இல்லை அப்படிங்கிறதுனா -7 இருக்கும்.
ஸோ -7 இஸ் கிரேட்டர் தேன் ஹோல் மாடுலஸ். இங்கே மாடுலஸ்ங்கும் போது இது பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பருக்கு கிரேட்டராக இருக்குன்னு சொல்லணும்னா அதை நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் இங்கே டபுள் மாடுலஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் 2. இப்போ கம்பைனிங் ஃபர்ஸ்ட் அண்ட் 2, combining equation number and equation number 1 and 2. Okay, the second one, 7 is less than or equal to, that is z plus 6 minus 8i is greater than or equal to 7. Then 7 is less than or equal to modulus of z plus z minus 8i. Then modulus of z plus 6 minus 8i is less than or equal to 13. Okay, so this is the first question. Then second one, show that modulus of z equal to 1. If modulus of z equal to 1, show that 2 is less than or equal to modulus of z square minus 3 and less than or equal to 4. Same இதே மாதிரி இந்த property, that is double modulus of z1 minus z2, modulus of z1 minus z2 is less than or equal to modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. First, இந்த greater than symbol நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா modulus of z square minus 3 which is greater than or equal to modulus of double modulus of z square minus modulus of minus 3, modulus of minus 3. இங்கே நமக்கு modulus of z ஓட வேல்யூ 1 ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. So which is equal to modulus of z the whole square is 1 minus into minus 3. Okay, that is equal to modulus of minus 2 which is equal to 2, which is equation number 1. Again, modulus of z square minus 3 is less than or equal to, that is triangle inequality, modulus of z square plus modulus of minus 3 which is equal to 1 square is 1 plus 3, that is equal to 4. So modulus of z square minus 3 is less than or equal to 4, less than or equal to 4. So from 1 and 2, 2 is less than or equal to modulus of z square minus 3, then less than or equal to 4. Okay, the next question is modulus of z equal to 2. Show that 3 into 3 less than or equal to modulus of 3 plus z plus 3 plus 4i less than or equal to 7. இது அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு less than or equal to ப்ராப்பர்ட்டி நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா modulus of z plus 3 plus 4i, modulus of z plus 3 plus 4i is less than or equal to modulus of z plus modulus of 3 plus 4i, which is equal to, so modulus of z equal to 2 plus root of 9 plus 16, that is equal to 2 plus root 25, that is equal to 2 plus 5 which is equal to 7. So the first case. Then second case, modulus of z plus 3 plus 4i is greater than or equal to double modulus of z minus modulus of 3 plus 4i, which is equal to modulus of 2 minus root of 9 plus 16, that is equal to modulus of 2 minus root of 25, that is modulus of 2 minus 5 which is equal to 3. So this is equation number 2. So combining first and second, so 3 is less than or equal to modulus of z plus 3 plus 4i, then less than or equal to 7. Okay, the next question, if modulus of z minus 2 by z equal to 2, modulus of z minus 2 by z equal to 2, show that the greatest and the least value of mod z are root 5 plus 1 and root 3 plus 1 and root 3 minus 1 respectively. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோன்னா modulus of z minus 2 by z ஓட வேல்யூ நமக்கு 2 னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கான். The greatest value of z, modulus of z is root 3 plus 1, then the least value is root 3 minus 1.
அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ மைனஸ் ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு சொல்லி நம்ம எழுதலாம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து நான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் த கிவன் தட் மாடுலஸ் ஆஃப் z minus 2 by z equal to 2. Z minus 2 by z is equal to 2. Now modulus of z minus 2 by z which is greater than or equal to, yeah, which is greater than or equal to modulus of z minus 2 by modulus of z. 2 by modulus of z. Reason modulus of z1 minus z2 is greater than or equal to modulus of z1 minus modulus of z2. ஸோ அந்த கேஸில் நான் எழுதியிருக்கேன். இப்போ மாடுலஸ் ஆஃப் z minus 2 by z அதோட வேல்யூ நமக்கு 2னு கொடுத்துருக்கான். ஸோ 2 is greater than or equal to double modulus of z minus 2 by modulus of z. Okay, so this is nothing but modulus of z minus 2 by modulus of z. 2 by modulus of z which is less than or equal to 2. ஸோ இந்த கேஸில் நம்ம இந்த ஐடென்டிட்டி நம்ம இந்த இன்இக்வலிட்டிஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியுமா இருந்துச்சுன்னா minus 2 less than or equal to modulus of z minus 2 by modulus of z is less than or equal to 2. Less than or equal to 2. Okay, so இந்த inequality நம்ம சால்வ் பண்ணுவோம். First throw out multiply by modulus of z. Modulus of z. So minus 2 into modulus of z is less than or equal to modulus of z the whole square minus 2 is less than or equal to 2 into modulus of z. 2 into modulus of z. So there are two cases. Number 1, modulus of z square plus 2 into modulus of z, 2 into modulus of z minus 2 is greater than or equal to 0. So modulus of z square which is greater than or equal to 0 அப்படினா இந்த டேர்மை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது இந்த டேர்ம். ஸோ மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 2 இதை ரைட் கொண்டு வந்துட்டோம்னா மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z minus 2 which is greater than or equal to 0. Then second case modulus of z the whole square minus 2 into modulus of z minus 2 which is less than or equal to 0. In the case modulus of z the whole square, so modulus of z the whole square minus 2 into modulus of z less than or equal to 0. Okay, so both are quadratic equation. So it has two roots. This equation also have two roots. So completing by using completing this square now modulus of z minus 1 the whole square. So the whole square now modulus of z inga enna symbol irukko same symbol, the number the coefficient of modulus of z divided by 2 the whole square. Okay, modulus of z plus 1 the whole square compulsory minus inga enna number போட்டுருக்குமோ அந்த நம்பர் அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும். minus 1 minus 2 which is greater than or equal to 0. So that is modulus of z plus 1 the whole square is greater than or equal to 3. So modulus of z plus 1 is greater than or equal to root 3. So modulus of z is greater than or equal to root 3 minus 1. So it is one case. In another side modulus of z minus 1 the whole square compulsory minus again 1 square 1 minus 2 is less than or equal to 0. Modulus of z minus 1 the whole square is less than or equal to 3. Modulus of z minus 1 is less than or equal to root 3. Modulus of z is less than or equal to root 3 plus 1. Therefore the greatest value is root 3 plus 1. The least value is root 3 minus 1. That's all. So next video la nama how to find the square root of a complex number. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம எப்படி ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். Thank you.